ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பொரியல். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்துருங்க. இதை கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வடித்து எடுத்து வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, கொஞ்சம் வெங்காயம், இதோட 4 தட்டின பூண்டு, இதோட ஒரு சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 2ம் கலந்து போட்டிருக்கேன். நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேங்காயை 2 பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நான். அதை போட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, பிபி சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து இதில் பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பொடி பண்ணால் நான் தேங்காயை போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்காயை போட்டு இது கலந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இது சாதம், சப்பாத்தி இதோடு சாப்பிட்லாம். இது ரத்த சோகையை நம்மளுக்கு குணப்படுத்துது. 2வது நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.